ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு சின்ன வேலை பண்ணியிருக்கோம். எதுக்காகனா இந்த எண்ணெய் காய்ச்சி எடுக்கிறதுக்காக. ஆமணக்கு எண்ணெய், இதை நாங்கள் வந்து விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அம்மா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பாட்டி ஒரு பக்கம் அதை வறுத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. எதுக்காகனா அது கொஞ்சம் வறுத்து எடுத்தால் தான் அந்த மேலே இருக்கிற ஓடு அந்தோட உடையிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுமா. அப்போ தான் அதை வந்து இடிக்கும்போது சீக்கிரமாக இடிப்பட்டு நம்ம எல்லாம் பண்ணும்போது சீக்கிரமாக வேலை முடியுமா. அதுக்காக இப்போது எண்ணெய் எடுக்கணுங்கன்னா மிஷினில் போட்டு அடித்தோங்கன்னா வேறு எதில் போட்டாலும் அந்த சூடான உராய்வு இருந்துச்சுங்கன்னா அது உடஞ்சி சீக்கிரமாக எண்ணெய் வெளியே வந்துடும் பார்த்தீங்களா. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். அதுக்காக நம்ம போட்டு வறுத்துட்டு இந்த எண்ணெய் நம்ம வீட்டையும் எப்படி எடுக்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. அது வறுத்து எடுத்துட்டு உரல்லையோ இல்லை ஆட்டாங்கல்லையோ போட்டு அதையே நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு நல்லா சூடு வச்சுட்டு அந்த கேப்பில் அதை இடித்து கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ளே போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான் இதில் நடக்கிற விஷயம். அதில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோங்க தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு பக்கம் பாட்டி வந்து வறுத்து கொடுத்தாங்க. நாங்கள் அதை வந்து இடிக்கிறதுக்காக ஆட்டாங்கல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு அந்த உரலெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அது இதில் போட்டு தான் நாங்கள் இடிக்க போகிறோம். அதுக்கு நடுவில் எங்கள் பாட்டி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உல வச்சு விட்ருக்காங்க. அது நல்லா காயணும் அப்படிங்கிறதுக்காக. காய்ஞ்சால் தான் அதில் அந்த இடித்ததெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ரொம்ப நேரம் கொதிக்கணுங்க. இதுக்காக ஏதாவது கொஞ்சமாக இருக்குது நாங்கள் வீட்லேயே பண்ணுறோன்னு யாராச்சும் ரெடி பண்ணி இது பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி விறகடுப்பு இருந்தால் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் கேஸ் அடுப்பில் வச்சோம்னா கேஸ் தீந்துடும், வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடும். அதுக்காக தான் பாட்டி வறுத்து கொடுத்ததெல்லாம் போட்டு நாங்கள் இடிக்கிறோம். இது எதுக்காக நல்லதுன்னா, நம்ம முடிக்கு தேய்ச்சிட்டு தலைக்கு வாரத்தில் ஒரு டைம் 2 டைம் உங்களுக்கு எண்ணெய் இருக்குது டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் டெய்லியும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலும் சீக்கிரமாக இலை நேரம் வராது. முடி ரொம்ப கருப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு செம்பட்டை விழுக்கும். அந்த தலை ஃபுல்லாக ப்ரௌனிஷாக இருக்கும் பார்த்தீங்களா. அவங்க யூஸ் பண்ண சீக்கிரமாக கருப்பாயிடும். எப்போவும் நீங்கள் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தலைமுடி கருப்பாகவே இருக்கும். அப்புறம் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். எங்கேயாச்சும் போயிட்டு வந்தால் ஒரு சிலர் கண் எரியுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண் எரிச்சல் கண்ட்ரோல் ஆகும். அப்படி கண் எரிச்சல் திரும்ப இருக்குது அப்படிங்கிறவங்க வந்துட்டு நைட்டு வந்து ஒரு ட்ராப் கண்ணில் விட்டுட்டு படுத்துட்டோம்னா எரிச்சல் சரியாயிடும். ஒரு சிலருக்கு வந்து அந்த பூளை தள்ளுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது விட்டால் ரொம்ப நல்லது, சரியாயிடும் சீக்கிரமாக. இதெல்லாம் எங்களுக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. அப்போ அந்த காலத்துல எல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா. அந்த டைமில் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, ஒரு 3 மாதம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டெல்லாம் அழுகும்போது கண்ணில் தண்ணி வராது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அழுதாங்கன்னா குழந்தையிலேருந்து கண்ணில் தண்ணி வரும். அந்த டைமில் வந்துட்டு விளக்கெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லதுங்களாம். கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரியாயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா இடித்து எடுத்துட்டோம். கொஞ்ச நேரம் இடிக்கணும், நல்லா இடிச்சுக்கணும். அது என்ன சொல்கிறது, ஒவ்வொரு இதுவும் நின்றுக்கும். நிறையா இருக்கிறங்காட்டி நின்றுக்கும். அது முழு கொட்டையாகவே நின்றுக்கும். அதெல்லாம் இல்லாமல் எடுத்துட்டு தண்ணி நல்லா உலைக்காயிற அளவுக்கு தண்ணி அளவு தெரியுங்கள, அது காஞ்சதுமே எடுத்து எல்லாத்தையும் உள்ளே எடுத்து போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டினதும் இப்போ நம்மளே எதாவது சமைச்சோன்னா எண்ணெய் நிறையா விட்டு சமைச்சோங்கன்னா இப்படி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த சமைச்ச அந்த தேவையான பொருட்களெல்லாம் ஒரு ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இதோட எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். அப்போ அதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு திரும்ப காய்ச்சி எடுத்தால் போதும். இதோட ப்ராசஸ் அவ்வளோதாங்க. நான் சின்ன வயசில் என்ன பண்ணிக்கிட்டேன், அக்காங்க கூட விளையாடும்போது இந்த அரிசி சாப்பாடெல்லாம் எடுத்து திருடிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. அரிசி பருப்பு அப்புறம் இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம். அந்த டைமில் வந்துட்டு இந்த சாணி பவுடர் கலக்கி நான் சாப்பிட்டேன் அரிசியோடு சேர்த்து. வலிப்பவங்களை பார்த்தீங்களா, அப்போல்லாம் சாணி பவுடர் கிடைக்குங்களா, அதோட மஞ்சத்தூள்னு நினச்சி சாப்பிட்டேன். அப்போ வந்து எங்கள் பாட்டி வந்து ஒரு 200 மில்லி அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்து ஊட்டி அது வந்துட்டு எனக்கு வந்து வயிற்றால போய் வாமிட் ஆகி அது சரியாயிருக்கு. அதனால் இந்த எண்ணெய் ரொம்ப நல்லது. இந்த ரோஸ் பூ வந்து எங்கள் வீட்டில் விட்டுருக்கு. இது ஒரு சின்ன ப்ராசஸ்க்காக நான் இந்த வீடியோ எடுத்தேன். அதே அன்றைக்கி எடுத்திருந்தது.
அது வந்துட்டு நான் எனக்கு வேணுங்கிறதுக்காக அது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எதுக்காக இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. அதனால் விளக்கெண்ணெய் வந்துட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கனாலும் டைஜஸ்ட் ப்ராப்ளத்தை சரி பண்ணும், உடம்பு குளிர்ச்சியாக வச்சுருக்கும். அப்புறம் அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க இது எடுத்துக்க வேண்டாம். இதனால் வந்துட்டு உடம்பு இன்னும் குளிர்ச்சியாகி சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னாச்சு, இதுக்கு நடுவில் நாங்கள் ஊருக்கு வர டைம் ஆயிடுச்சா, சரின்ட்டு எங்கள் பாட்டி கொஞ்ச நேரம் காய்ச்சிக்கிட்டு அது மேலே அப்படி எண்ணெயாக மிதங்கி வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பண்ணியிருந்தால் ரெடியாக இருக்கும். அதையும் வந்துட்டு எங்கள் பாட்டி எடுத்துட்டு இருந்துச்சு தனியாக, இதுக்காச்சும் நான் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்ட்டு. அதையும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இங்கே புளியம்பட்டி வரோன்னு சொல்லிவிட்டு அதையும் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே இங்கே கொண்டு வந்து அது எல்லாம் உள்ளே ஊற்றி திரும்ப நல்லா காய வச்சேன். காய வச்சு பார்த்திங்களா, அது அப்படியே தனித்தனியாக தெரியுது பார்த்திங்களா, அதோட எண்ணெய் தனியாக இருக்குது. நான் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், வீடியோ கம்ப்ளீட் பண்ணல, எப்படி நம்ம பாதி விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக. பார்த்திங்களா, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நிற்கும். இன்னும் நல்லா காய்ச்சிக்கிட்டு அது தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எண்ணெயை இன்னும் பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டக்குன்னு யூஸ் பண்ண முடியாது. நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு துணி வச்சு அதையும் வடித்து எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் வந்து பச்சையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதனால் வந்துட்டு திரும்பவும் அந்த எண்ணெய் மிதக்கிற எண்ணெயை மட்டும் தனியாக புழிஞ்சு எடுத்துகிட்டு அப்போவும் அதில் கொஞ்சம் என்ன சொல்கிறது தண்ணி இருக்கும், அது திரும்ப காய்ச்சினோம்னா சுத்தமான விளக்கெண்ணெய் நம்மளுக்கு கிடச்சிரும். ரொம்ப நேரம் ஆகுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். கடையில் கொண்டு போய் கொடுத்தா சீக்கிரமாக பண்ணிடுவாங்க தான், ஆனால் அது நம்ம திரும்ப ஒரு டைம் காய்ச்சிக்கணும். ஆனால் செம்மையாக மனம் அடிச்சிச்சுங்க. அந்த கொட்டையும் வறுத்து எடுக்கும்போதும் அது காய்ச்சும் போதும் ஒரு மனம், சரியான மனம், நல்லா இருந்துச்சு. நல்ல துணியாக போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன துணி நல்லா இருக்கோ அதை எடுத்து அந்த துணியில் விட்டு வடிகட்டிட்டு, எப்போ வடிகட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு திரும்பவும் இன்னொரு பாத்திரத்தில் வச்சு அந்த வடிகட்டின பாத்திரமே இருக்குது பார்த்தீங்களா, அதில் எண்ணெய் இருக்கும்ல, அதுலேயே போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் காய்ச்சினிங்கன்னா இன்னும் அந்த கசடுமாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அடியில் நின்றுட்டு திரும்பவும் எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். இங்கே பாருங்கள் எண்ணெய் எப்படி தெரியுதுன்னு. கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். பார்க்குறக்கு வெண்ணெய் நெய் காய்ச்சினா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா மனம். ஆனால் உடம்புக்கு நல்லது, முக்கியமாக முடிக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் இருக்கிறவங்க, இப்போது எங்கள் தாத்தாவுக்கள் நிறைய முடி நரைச்சே இருக்காது, அவங்களாம் இந்த மாதிரி எண்ணெய் தான் பூசிகிட்டு இருந்தாங்களாம்மா. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி எண்ணெய் தான் கிடைக்குமா, அப்போ இந்த மாதிரி எண்ணெய் பூசிட்டு எனக்கு ஃபைனலாக இந்த ரிசல்ட்டு தான் கிடச்சிச்சு. இதையே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அப்புறம் இதில் வந்துட்டு நல்ல முத்தாயிடுங்க. நான் கொஞ்சம் பிஞ்சு முத்தம் எடுத்துட்டோம், அதனால் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெயோட அளவு கம்மியாக கிடச்சிச்சு. இதே முத்துன அந்த ஆமணக்கு கொட்டையே இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் கிடைக்கும். அவ்வளோதான், சுத்தமான விளக்கெண்ணெய் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். அங்கே ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.